அவங்க எவ்வளோ நாளைக்கு சோகமாக இருக்கலாம்? 16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் தான் எல்லாருமே சோகமாக இருப்பாங்க. மிஞ்சி போனால் 1 மாதம், ஒரு 2 மாதம். 16 வருஷம் சோகமாகவே இருந்தாங்கன்னா என்ன சொல்லலாம்? அது அவங்க சொந்தக்காரிலேருந்து கூட பிறந்தவங்கலேருந்து தாம் பெற்றதுலேருந்து எல்லாமே ஏமா பைத்தியகாரத்தனமாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆக இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரிப்பு, துக்கம், சோகம், கோபம், 54 வகையான உணர்வுகள் இருக்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். வேறு யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நவரசம்னு சொல்லுவாங்க. அந்த நவரசங்கள்லேருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போனதில் 54 வகையான உணர்வுகள் இருக்கிறது. நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த 54 உணர்வுகளும் அளவுக்கு மீறினால் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியம் சொல்லுவாங்களா இல்லையா? டிவி பார்க்குறோம். சதாகாலம் டிவியை பார்த்துருந்தா என்ன சொல்லுவாங்க? சரியான டிவி பைத்தியம். சினிமா பார்க்குறோம். சதாகாலம் சினிமா பார்த்துருந்தா என்ன பேர்? சினிமா பைத்தியம். துணிமணி வாங்குகிறோம், புடவை வாங்குகிறோம். சதாகாலம் புடவை வாங்குறதே வேலையை வச்சுருந்தா என்ன ஆகும்? பைத்தியம். அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. சதாகாலம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்கா சரியான சாப்பாட்டு பைத்தியம்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? அதுபோல் ஒரு பேரன் மேலே, பிள்ளைங்க மேலே அன்பு வைக்கிறாங்க. அன்பு அளவுக்கு மீறினா என்னவாகும்? அன்பே சிவன்னு சொல்லுவாங்க. அப்போ அளவோடு இருந்தாக்கா அந்த அன்பு கூட சிவனாக இருக்கிறார். அளவுக்கு மீறி போச்சுன்னா என்ன ஆகும்னா பாசம் ஆகிடும். அந்த பாசத்தெல்லாம் தங்கிட்ட இருக்கிறவங்க என்னாங்கன்னா பெருமைப்படுத்திப்பாங்க. தங்கிட்ட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பெருமைப்படுத்திப்பாங்க. அந்த பாசத்துக்கு அப்புறமா ஒன்று போச்சுன்னா செல்லமாயிடும். செல்லமே சிவன் யாராவது சொல்லியிருக்காங்களா? செல்லமே சிவன் வணங்கியிருக்காங்களா? பாசமே சிவன் சொல்லியிருக்காங்களா? அன்பே சிவன் தான். அளவுக்கு மீறினால அதெல்லாம் தெய்வத்தன்மை கிடையாது. அதுபோல் எது ஒன்றாலும் ஒரு சினிமாவை இப்போ விஜய் ரசிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எலெக்ஷன் டைம், நாளைக்கு எலெக்ஷன். இப்போ ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் துபாயிலேருந்து கிளம்பி வர்றாரு ஓட்டு போடுறதுக்காக. அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு ஃப்ளைட்டில் இருந்துட்டு. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவரை பாராட்டுவாங்களா? நான் பாராட்ட மாட்டேன். ஒரு ஓட்டு போடுறதுக்காக துபாயிலேருந்து வந்து ஓட்டு போடுறது அறிவுபூர்வமான விஷயமானா கிடையாது. அது உணர்வுபூர்வமான விஷயம். வேறு யாருக்காவது ஓட்டு போட்டிருக்காரு? இது வரைக்கும் யாருக்குமே போட்டதில்லை. அவர் விஜய்க்கு மட்டும் போடுறதுக்காக மனக்கட்டு கிளம்பி வர்றார். அப்படின்னா அறிவை பயன்படுத்தாமல் வெறும் உணர்ச்சி